பிஸ்மில்லா. இது நான் முபாரக். என்னுடைய யூடியூப் சேனலுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இயற்கை அழகு ஃபுல்லாக க்ரீனரிக்குள்ளே ஒரு கிராமம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ராயப்பேட்டை அந்த நகரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு ஒரு சொல்லலாம், அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் காலனின்னு பேர். இது லாயர்ஸ் காலனின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. மழை பெஞ்சாலும் அவ்வளோ இது தெரியாதான், ஃபுல்லாக மரத்தில் நின்றுமா, அவ்வளோ டேமேஜ் ஆகாதான், அப்படியே நிற்குமா, அழகாக இருக்குமா. வெயில் இப்போ நல்ல வெயில். இப்போ கரெக்டாக நான் எடுக்கிறேன் டைம் 12:40. வெயில் நல்ல வெயிலாக இருக்குது. ஆனால் வெயிலே இங்கே தெரியாது. ஃபுல்லாக காற்று நல்ல ஏர் சர்க்குலேஷனு, ஃபுல்லாக எல்லா இடமே க்ரீனரி. இது யாரோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இதை வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க இதை உண்டாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே. இந்த எல்லாமே ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட்டு. எவ்வளோ வாடகைன்னு தெரியல. இங்கே ரேஷன் கடை இருக்குது, பாக்கி எல்லாம் மெக்கானிக் ஷெட்டு இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஹவுசிங் போர்டுடைய காலனிங்க இந்த சிஸ்டத்தில் இருக்குது. அப்ராக்சிமேட்லி ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட்னாக்கா இந்த இடத்துல பழைய ஓல்டாக இருக்கிறதுனால ஒரு 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாக்குள்ளே இருக்கும். 2 பெட்ரூமா 1 பெட்ரூமான்னு தெரியல. கவர்மெண்ட்ற ப்ராப்பர்ட்டி அவ்வளோ வாடகை இருக்காதுன்னு வச்சுங்களேன். மக்களுக்காக சலுகைக்காக கொடுக்குறது தானே. இது அவங்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு உள்ளவங்களுக்கும் கொடுப்பாங்க, இல்லாதவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நான் சொல்ல வரல. இப்போ இந்த இடத்துல குடிசைகள் இல்லாத ஒரு ஊரை உண்டாக்கியிருக்காங்க. இது யார் முன்னாடி உண்டாக்குனாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ். அவங்களுக்கு ரொம்ப மிக்க வாழ்த்துக்கள் சொல்லணும், சந்தோஷம் சொல்லணும். ஒரே டிசைன்லேயும் கட்டிருக்காங்க, கொஞ்சம் மாற்றியும் கட்டிருக்காங்க. லாயர்ஸ் காலனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக க்ரீனரி. அந்த கிராமம் ஃபுல்லாக எல்லாமே எப்படின்னா மரம் வச்சுருக்காங்க. எந்த சைடில் பார்த்தாலும் பச்சை பசுமை. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக எல்லாமே காலனி. இந்த மாதிரிங்க 2 மாடி தான் எல்லாமே, 2 மாடி இருக்குது. அது வீடு கிட்டத்தட்ட ஒரு 6 வீடு இருக்க மாதிரி தெரியுது. 1 2 3 வீடுனாக்கா 6 வீடு. ஒரு இதுக்கு 2 வச்சுங்களேன். ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்றுக்கு மேலே 2 இருக்குது. அது மாதிரி 2 3 வீடு 6 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த தெரு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. மெயின் ப்ளஸ் என்னென்னாக்கா ஒரு சூடு இல்லாத ஊர். எப்போதுமே சூடு இருக்காது. இப்போ பாருங்கள், மணி 12:40, சூடே இல்லை. ஃபுல்லாக காற்று, க்ரீனரி, நல்லா காற்றாக இருக்குது. இயற்கை காற்றோட மக்கள் வாழ்கிறாங்க. ரொம்ப அம்சமாக இருக்குது. நல்ல பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது, நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அமைச்சு கொடுத்த கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் மறைந்து விட்ட நல்ல நல்லடியார்களுக்கும் நான் எப்போதுமே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நன்றி. யாரோ போட்டு வச்ச ரோட்டில் நம்ம வாழ்கிற மாதிரி, யாரோ கட்டி கொடுத்தாங்க நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்கல்ல, அவங்களையும் நான் வாழ்த்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏண்டா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிலாம் பண்ணாங்கல்ல, அவங்கள எப்போதுமே பாராட்டும். இந்த ரோடு எல்லா சைட்லேயுமே கவர்மெண்ட் கட்டியிருக்கீங்க. இங்கே கட்டிருக்கவங்க வீட்டு வாசல்லே அவங்க தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே மாடி, இங்கே 4 வீடு இருக்குன்னு நினைக்கிற மாதிரி கட்டிருக்காங்க. இந்த தெரு ஃபுல்லாக அப்படி தான் கட்டிருக்காங்க. எல்லோரும் வீட்டு வாசல்லையும் கார் இருக்குது, கார் போட்டுக்கலாம். ஃபுல்லாக காத்தோட்டமாக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. எல்லா சைட்லேயும் நாய்கள் நிற்கிது. நாய் ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏண்டாங்க இப்போ சொல்கிறாங்க, சென்னையில் உள்ள நாய்க்கு எல்லாமே இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்காது, கடிக்கிற விபத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாழ்த்துக்கள், இணைய வாழ்த்துக்கள். இந்த ஏரியுடைய ஹிஸ்ட்ரி பற்றி தெரியலை. இதில் போய் கூகுளில் சர்ச் பண்ணலை. சும்மா ஜஸ்ட்டு வெளியில் இந்த இடத்துல ஒரு வேலையை நின்றுட்டுருக்கிறோம். எந்த இடத்துலலாம் போய்ட்டு ஒரு வேலையை நின்றுட்டுருக்கோம். ஏண்டா இப்போ எங்கள்கிட்ட கார் இருக்கிறதுனால எல்லாம் அடிவாசை. தமிழில் நாங்கள் அந்த காலத்துலேயே சொல்லுவோம், கார் இருந்துச்சு அமெரிக்கா அடிவாசை. 14,000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அமெரிக்கா அடிவாசைன்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்போ கார் இருக்குது. நாங்கள் இங்கே வந்திருக்கோம், ஒரு ஆளை பார்க்குறதுக்காக நிற்கிறோம். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். மீண்டும் முபாரக். ஓகே. நாய் வந்துச்சு. நாய் என்ன கிட்ட வருது, மோந்து பார்க்க வருது. மேலே தொட்டுச்சுனாக்கா நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும். அது நம்ம சமயத்தில் அந்த ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் நாயை பார்த்தாலே விரட்ட வேண்டியதாக இருக்குது. கடிக்கல, அமைதியாக இருக்குது, கத்தவும் இல்லை. ஓகே, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். மீண்டும் முபாரக்.